Hello students, welcome to Hiva Max 10th Standard Max Half Yearly and Public Exam Preparationல இருக்கோம் இல்லையா. டே 9 டே 8 வரைக்கும் சால்வ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்றுக்கு 10 கொஷின் கொடுத்தேன், 10மே முக்கியமான கொஷின். இன்னைக்கு டே 9. ஸோ டோட்டலாக எவ்வளோ கொஷின்ஸ் வருதோ எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிவிட்டு நாளைக்கு டெஸ்ட் எழுதுங்க, சரிங்களா. ஸோ டே 9லையும் நான் 10 கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக 7th சாப்டரோடது கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 8 கொஷின்ஸ் வந்து 4 கொஷின் பேப்பர்லேருந்து எடுத்தேன். அது எல்லாமே ஆனுவல் கொஷின் பேப்பர். ஆனால் அதில் ரெண்டு கொஷின் 7th சாப்டர்லேருந்து வந்திருந்து. அண்ட் நம்மளுக்கு தெரியும் 7th சாப்டரில் இருக்கிறதே கம்மியான கொஷின்ஸ். அதுலேருந்து 2 கொஷின்ஸ் வரும் அப்படின்னா, ஸோ நான் நினச்சேன் அந்த ரிப்பீட்டட் கொஷின்ஸ்க்கு ப்ராக்டிஸ் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். இன்றைக்கி அந்த கொஷின் பேப்பர்ஸ்லாம் பார்த்து கொஷின்ஸ் நோட் பண்ணும்போது கண்ணில் பட்டுச்சு. நான் இது வரைக்கும் நினச்சேன் 7th சாப்டர்லேருந்து 1 தான் வரும், அண்ட் கால்குலேஷன் கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறாங்களே பசங்கன்ட்டு. பட் 2 கொஷின் வருதுன்னா அதில் ஒரு வாட்டி கம்பல்சரியில் கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து 7th சாப்டரையும் நம்மளோட இம்பார்ட்டன்ட் சாப்டருக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இன்றைக்கி 8 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் டேர்ம் சம்மே 2-3 வந்துருச்சு. அதுக்கப்புறம் ரேஷியோ சம்ஸ், அந்த ரூல் 10 சம். நான் கொஷின் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா லாஸ்ட் இதில் கமெண்ட்டில் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, கொஷின் நம்பரோடு கொடுத்துருங்க, நாங்கள் தேடி எடுக்கவே ½ அன் ஹவர் வேஸ்ட் ஆகுது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக ஒரு ப்ராக்டிஸ் கிடைக்கணும், அதனால தான் நான் கொஷின் நம்பர் கொடுக்கல. பட் ஓகே, நம்ம வந்து அதையும் நான் தரேன். ஸோ கொஷின் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து கொஷின் நம்பர் பார்த்து கொஷின் எழுதிடுங்க, டெஸ்ட் எழுதி பார்த்துருங்க. 7th சாப்டர்லேருந்து 2 கொஷின் வர்ற மாதிரி இருக்குது. ஸோ அதையும் நம்ம இப்போ இம்பார்ட்டன்ட்குள்ளே கொண்டு வந்துட்டோம். நாளைக்கு மறக்காமல் டெஸ்ட் எழுதிடுங்க. ஸோ நாளைக்கு கொஷின்ஸ் வராது, சரிங்களா. டே 9ஓட கொஷின் பாருங்கள். எக்ஸைஸ் 7.1ல் ஃபஸ்ட்டு கொஷினும் 9th கொஷினும், எக்ஸாம்பிள் 7.23, 7.2ல் 10th கொஷின், எக்ஸாம்பிள் 7.26, எக்ஸைஸ் 7.3ல் செகண்ட் கொஷின், எக்ஸாம்பிள் 7.29 அண்ட் 7.31. அப்புறம் 5th சாப்டரில் 5.4 அந்த எக்ஸசைஸ்லேருந்து தான் மோஸ்ட்டாக கேட்குறாங்க. 12ம் 10ம் இல்லைனா 5.1 இது ரெண்டுத்துலேருந்து வரும். ஸோ நான் 5.4ல் லாஸ்ட்டு 2 எடுத்துருக்கேன், 12 and 10. எக்ஸசைஸ் 3.14ல் 6th சம், ஆல்ஃபா பீட்டா சம்ஸ். ஸோ நான் எப்படி எடுக்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கஷ்டமாக நினச்சிங்களோ அந்த மாதிரி சம்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா கஷ்டமான சம்ஸை 2-3 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ண இப்போ டைம் இருக்குது. ஹாஃப் இயர்லிக்குன்னு ஒரு 20 நாளோ 15 நாளோ இருக்குது. இந்த டைமில் நம்ம கஷ்டமாக இருக்கிறத படிக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கலாம். ஆனால் எக்ஸாம் டைமில், எக்ஸாமுக்கு முன்னாடி நம்மளால் ஒரு கொஷினுக்குன்னு ஒரு 15 நிமிஷத்தை எடுத்துக்க முடியாது. ஸோ நீங்கள் எதெல்லாம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியுதோ, லைக் கால்குலேஷன் கஷ்டமாக இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் தான் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி எழுதி பார்த்துடுங்க. இந்த வீடியோஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் லைக் பட்டனையும் செலக்ட் பண்ணிடுங்க, ஸோ தட் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.